ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். வீராசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பாப்பா வந்து கடத்திட்டு போயிடாரு இல்லையா. கதிர் வந்து கனி பாப்பாவை கடத்திட்டு போயிடாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனி காணவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் மாறன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. உனக்கு எப்படி அந்த குழந்தை இம்பார்ட்டனோ அதே மாதிரி எனக்கும் இம்பார்ட்டன்ட் தான், வா போய் தேடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தனியாக தான் போகிறாரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பைக்கில் போகும்போது கை பட்டுது, அது எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க தேடி முடிச்சு வீட்டுக்கு வராங்க. கரெக்டாக கனி பாப்பா வந்து கதிர் விட்டுட்டு போகிறாரு. எப்போயும் இதே மாதிரி கொடுத்துட்டு போக மாட்டோம், இந்த பாப்பா உன்னோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு போகிறாரு. அங்கேயே நமக்கு மாறனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ வில்லன் வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து அவங்க ஃப்ரெண்டு அவரும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம வீரா வந்து பைக்கில் போகும்போது அந்த வேகத்தடையில் போகும்போது முத்தம் அதாவது லிப் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சட்டையில் வந்து வந்துடுச்சு. இது வந்து அவர் தான் கண்டுபிடிச்சி சொல்லுவார். ஸோ அதாவது என்னோடய லவ் ஆஃப் சிம்பிள், அதாவது வந்து நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பார். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து லவ் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பார். இதெல்லாம் உனக்கு எப்படா புரிய போகுது, தான் காலத்துக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான ஒரு சீக்வன்ஸ் போகும். அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா கதிரோட குழந்தையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம மாறன். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ரொம்ப கம்மி, அதாவது 2 மார்க் தான் கம்மியாக வாங்கியிருக்கான். ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறான். 1 மார்க் விட்டு அடுத்து 2 மார்க்லாம் வாங்கினாங்கன்னா, ஸோ அதாவது 1 மார்க் கம்மியானாலும் பெல்ட்டால் அடிப்பார் அவங்க அப்பா. ஸோ அதனால் செம்மையாக பயந்துட்டு வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா என் ஃப்ரெண்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு சாக்லேட்லாம் வாங்கிட்டு போயிட்டு. ஸோ குழந்தை உள்ள அமிச்சதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்துட்டு குழந்தை இதேமாதிரி எப்பயும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் அதாவது கலெக்டர் வீட்டில் ஏதாச்சும் சின்ன வெடிப்பட்டால் கூட இங்கே வந்து பாம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீ யாருன்னு கேட்கும்போது அது உனக்கு தேவையில்லை, எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உங்கள் 2 பேருக்கும் ஃபேமிலி இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க, நான்லாம் இறங்கிட்டேன்னா இறங்கி செஞ்சுடுவேன், எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு. போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன் இந்த லாலிபாப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதில் வந்து எபிசோடு எண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக கதிர் வந்து வில்லன் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு பயமே இருக்காது. வேறு லெவலில் கொண்டு போய்ட்டுருக்காங்க உண்மையிலே எபிசோட்ஸ் எல்லாமே.